ஹலோ வெற்றிவான வியூவர்ஸ், நான் இந்த கோதுமையில் டெய்லி நைட்டுக்கு சப்பாத்தி தான் போட்டுட்டு வரேன். எனக்கு இந்த சப்பாத்தி வந்து நல்லா பாருங்கள், 1 செகண்டு 2 செகண்டு 1 2 3 4 5 அகெயின் 1 2 3 4 5 அடுத்தது ஒரே 1 செகண்ட் தான். அடுத்த 13 செகண்டில் ரொட்டி புல்கா மாதிரி நல்லா 2 பக்கமும் 2 லேயராக வந்துடும். இதில் எனக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடச்சிச்சின்னா, நம்பர் 1, இதனால் நான் 2 மாதமாக தான் இந்த ரோட்டி மேக்கரை வாங்கி யூஸ் பண்ணிட்டு வரேன். அதனோட ஃபீட்பேக்கை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன். என்னென்னா எனக்கு வந்து இந்த ரோட்டி மேக்கர் வாங்கினதுலேருந்து கேஸ் வந்து 10 நாள், ஒரு மாதத்துக்கு 10 நாள் கேஸ் மிச்சமாகுது. 2 மாதம் 20 நாள் கேஸ் மிச்சமாயிருக்கு எனக்கு. ரெண்டாவது, எங்களுக்கு கொஞ்சம் வேஸ்டான வெயிட்டெல்லாம் குறைஞ்சிருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறமா ஆயில் சுத்தமாக சேர்க்காததுனால டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். ஆயிலே சேர்க்காததுனால எனக்கு வந்து ஆயில்ஸ் எண்ணெய் சேவும் ஆயிருக்கு, அதே நேரத்துக்கு வெயிட்டும் குறைஞ்சிருக்குது. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, கரண்ட்டு பில்லு எப்போவும் வர மாதிரி தான் வந்திருக்கு. கரண்ட்டு பில்லில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் எல்லா வகையிலையுமே இதாக இருக்குது. இந்த சப்பாத்தியில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நல்லா மொசைக் தர மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும் சப்பாத்தி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வயசானவங்க, சின்னவங்க, பெரியவங்கன்னு எல்லாருமே சாப்பிட்லாம். இதுக்கு இதில் சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப இதாக இருக்கும். இதனால் எனக்கு அரிசியும் போதுமான அளவு மிச்சமாயிருக்கு. அது வரும் கார்போஹைட்ரேட் தான், ஆனால் இதில் கோதுமை அப்படி இல்லை, ஃபுல்லாக ஃபைபர் நிறைஞ்சது. அதனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, நார்ச்சத்து, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இதில் நல்ல பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு இதில் உள்ள ஃபீட்பேக்கை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தியான டிப்ஸு. ஃபாலோ பண்ணுங்கள். பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்க. தேங்க்யூ.